மத்திய கிழக்கினுடைய கண் என அழைக்கப்படுகின்ற முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ரேடார் தளத்தை வெற்றிகரமாக தாக்கி அளித்திருக்கிறது ஈரானுடைய படை. கட்டாரில் காணப்பட்ட இந்த ரேடார் தளம் தான் முழுமையான மத்திய கிழக்கையும் கண்காணித்துக் கொண்டே இருக்கின்ற ஒரு அதிசக்தி வாய்ந்த அதிநவீன ரேடார் தளமாக காணப்பட்டது. இதனை சரியாக இலக்கு வைத்து நுணுக்கமான திட்டமிடல் மூலமாக ஈரான் அளித்திருப்பது அவர்களுக்கு பெரும் வெற்றியை கொடுத்திருக்கின்றது. NTPY-2 என அழைக்கப்பட்ட இந்த ரேடாரை பொறுத்த வரைக்கும் சுமார் 3000 கிலோமீட்டர் தூரத்திலே எதிரியினுடைய குண்டுவீச்சுகள் அல்லது ஏவுகணைகள் ஆளில்லா விமானங்கள் வருகின்ற போது அவற்றை சரியாக இனம் கண்டு தாக்குகின்ற திறனை இந்த ரேடார்கள் வழங்கியிருந்தன. மத்திய கிழக்கில் காணப்படுகின்ற பல நாடுகளுக்கும் இதனூடாகத்தான் தகவல்கள் பரிமாறப்பட்டதாகவும் ஈரானுடைய தாக்குதல்களை ஆரம்ப கட்டங்களில் இந்த ரேடார் தளத்தை வைத்துத்தான் அவர்கள் எதிர் தாக்குதல்களை மேற்கொண்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த ஒரு ரேடாரினுடைய உற்பத்தி செலவாக 1.1 பில்லியன் ரூபாய் என்றால் அந்த பெரும் பொருள் செலவில் செய்யப்பட்ட ஒரு ரேடார் தளமாக இது காணப்பட்டது.